ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மகான்டானாவது மாட்டினா அப்புறம் பசங்க வச்சு செஞ்சுடுவாங்களா மாட்டாங்களா? இது தேவையா? இந்த வயசுக்கு தேவையா? வந்தோமா, தம்பி வீட்டுல 2 3 நாள் நல்ல மூக்கு பிடிக்க விருந்து சாப்பிட்டோமா, ஊரை பார்த்து போனாமா இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல இவரு ஜெயிப்பாரா இவர் தோப்பாரா, இந்த ஜோசியமா குரு ஜோசியமா சொல்லிட்டு கேட்கிறேன். சோ நீ யாரை பத்தி பேசுகிறேன் தெரியுமா? ரஜினிகாந்த் அவருடைய சகோதரர் சத்யநாராயண் அவரை பத்தி தான். இவருக்கு இதே வேலை தாங்க. வரும்போதெல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயாவில பத்தி அவர் ஜெயிக்க மாட்டாரு, அவருக்கு தோல்விதான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. இதுக்கு முன்னாடி சொல்லும் போதே ரஜினிகாந்த் அவர்கள் யோக்கியமானவன் தான் இதை தடுத்துருக்கணும். ஏன்னா இங்க இவர் எப்படி பரிச்சயம்? இந்த சத்யநாராயணன் யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியலை பத்தி இவரு பேசுறதுக்கும் நிருபல் அவர்கிட்ட கேள்வி என்ன இருக்கு? ரஜினிகாந்த் அவர்கிட்ட கேள்வி கேட்டாலதான் அது நியாயம் இருக்கு. ஆனா ரஜினிகாந்த் அவர் விஜய் பத்தி கேள்வி கேட்டா போய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரியும், அவர் போயிருவாரு. சோ இப்ப அவருக்கு தோன்றது சொல்றதுக்கு அவர் அண்ணன் மூலியமா சொல்றாரு. ஏன்னா இது முதல் முறை சொல்லியிருந்தா நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இதுல இழுக்க முடியாது. ஆனா இது 2வது முறை. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி சொன்னாரு, விஜய் எல்லாம் அரசியல ஒண்ணு ஜெயிக்க முடியாது அப்படின்னு பயங்கர பேசினாரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அப்பவே சத்தம் போட்டிருந்தா, அவன் அண்ணங்காரன சத்தம் போட்டிருந்தா அவர் இன்னைக்கு வந்து இப்படி பேச மாட்டார்ல. சோ அப்ப திரும்ப ஒரு பேசுறா ரஜினிகாந்த் தான் ஆமோதிக்கிறாரு. வேற என்ன? இவருக்கு எந்த முகத்துல இவரு வந்து இங்க அறிமுகமாகிறாரு எல்லாருக்கும்? ரஜினிகாந்தருடைய சகோதரர் அப்படிங்கிற ஒரு விட்டு வேற இவர் தனிப்பட்ட அடையாளம் ஒண்ணும் கிடையாது. சோ அப்ப ரஜினிகாந்த் இது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா ஆதரிக்காரு. ரஜினிகாந்த் கேட்கறது தேவையில்லாத வேலை கேட்கிறேன். அதாவது எல்லாரும் நீங்க நினைப்பீங்க ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய இவரு நல்லவர், உத்தமர், யோக்கியமானவர் அப்படின்ட்டு. எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். இப்பவும் நான் சொல்லுவேன், சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே ஒரு ஆள் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். வேற யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு இப்பவும் பிடிக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ற மக்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப மோசம். இவ்வளவு கோடி ரூபாய் இப்பவும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் எல்லளவு கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உதவியும் பண்ண கிடையாதுங்க. விஜயகாந்த் அவர்களை கம்பேர் பண்ணி இவ்வளவு எங்கேயோ இருக்காருங்க. விஜய் அவர்கள் இப்ப வரக்கூடிய எல்லாருமே கேபி பாலா இப்படி சின்ன சின்ன பிரபலம் மூலமாக சம்பாதிக்கிறவங்க கூட எவ்வளவு உதவி பண்றாங்க. ஆனா இவ்வளவுக்குள்ள நான் வந்து ஒரு துளி உயர்வைக்கு 1 பவுன் தங்க கொடுத்தது தமிழ் அல்லவா, தமிழுக்கும் தமிழ் அப்படின்னு பயங்கரமா. ஆனா தமிழுக்கு என்ன பண்ணாருக்குங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவரை பெருசா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. அவரு ஒண்ணுமே கிடையாதுங்க. இவர் முழுக்க முழுக்க தான் சம்பாத்தியம், தான் புகழ், தான் இல்லனா இவ்வளவுக்குள்ள உயர்ந்த மனுஷனானவரு தன்னை பார்த்து ஒரு சினிமா துறைக்கு வந்து இப்ப தன்னை விட ஒருபடி மேல அரசியல போயிட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து புறமாப்படக்கூடாது. சரி நல்லா இருக்கட்டுப்பா, நம்மளுக்கு பார்த்து அந்த பையப்பா நம்மளை பார்த்து அவரே. ஏன்னா விஜய் அவர்களே இவரை பார்த்தா நம்ம சினிமா வைப்பு அதை நடிக்கும் போது அப்பா நடிச்சு காட்டும் போது அண்ணாமலை இடத்துல ஒரு டைலாக் தான் துணை தட்டி சொல்லி டைலாக் பேசி தான் அவர் நடிக்க வந்தாரு. சோ அவர் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் உண்மை தான் சினிமா துறையில வந்தாரு. சோ அப்படிப்பட்டவர் அவர் தாண்டி போகும்போது ஒரு பெரிய ஒரு மனுஷன் கேட்டீங்கன்னா அதை பாராட்டி சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம காக்கா கழுவு கதையை சொல்லினாகட்டும். இப்ப வரைக்கும் பாருங்களேன், இவர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடையில ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல வள்ளல் பாரியா, அந்த புத்தக வெளியிட்டுலாம் நினைக்கிறேன். சோ அதுல பேசும்போது அண்ணாத்துறை வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு பேச்சாளர், செமையான அறிவாளி, அவர் பேச்சுக்கு அப்படி மக்கள் ரசிப்பாங்க. சோ அப்படி இருந்தும் அண்ணாத்துறையோட கலைஞர் தான் பாத்தீங்கன்னா தேர்தலில் ஜெயிச்சாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கலைதாங்க, பராசக்தி, மனோகரா, சோ அப்படி இன்னொரு படங்கள் சொல்றாரு. சோ அதான் காரணம், கலைய மக்கள் எப்பவுமே ரசிப்பாங்க, அதுக்கு தனி ஒரு இடம் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எதை மறைமுக சொல்றாருன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பேச்சாச்சலோ மத்த எந்த திறமையும் கிடையாது. ஆனா கலைங்கிறதுல அவருக்கு ஸ்டார் இருக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். சோ இதை இங்க உள்ள சில பேர் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களே விஜய் ஜெயிப்பாரு சொல்றாரு, அவர் மறைமுகமா சொல்லிட்டாருங்க. அவர் வந்து மறைமுகமா சொல்லல, அவர் ஒரு குத்தலோட தான் சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதுவுமே தெரியாது, மக்கள் வந்து ஏமாந்த மக்கள் திரையில இருந்து வந்தா உடனே நம்பிடுவாங்க. சோ அதே ஒரு இதை வச்சுதான் இவருமே வர முயற்சி பண்ணாரு ஆரம்பத்துல. சோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உக்கிரமா இருக்காங்க, தமிழ்நாடு தவிர வேற தேர்ந்தெடுக்க மாட்டாங்க தெரிஞ்ச உடனே அதை அப்படியே அமைதியாயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நாம எங்க தோத்துறோமோ ஒரு பயம் வேற வந்துட்டு. சோ அது பயத்தினால மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது, பயத்தினால ஒதுக்கிட்டாரு. சரி இப்போ நம்ம இந்த பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ அவருடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை குறைச்சிட்டு அண்ணாமலை அவர்கள் தான் பாசிட்டிவ் நல்ல பிரகாசமா இருக்கு சொல்றான்னு. என்ன காரணம்? அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்துல பிஜேபி அரசு உள்ள கொண்டு முன்னாடி எப்படி ஒரு முயற்சி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை இந்த கட்சி ஆரம்பிக்கும் சொன்னா தெரியுமா, நான் முதல்வர் வேட்பாளர் கிடையாது தெரியுமா? அப்பவே ஒரு பேச்சு நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்து அண்ணாமலை அவர்கள் முதல்வர் மாதிரி தான் ஒரு பிளான் போட்டாங்க ஆரம்ப கட்டத்துல. சோ இதுக்கு ரொம்ப பிஜேபி வந்து பயங்கரமா உழைச்சது. லாஸ்ட்ல அவரை ஒத்துக்க வச்சதும் பிஜேபி தான். நான் வந்து வாரேன் அப்படின்னு சொன்னாங்க, வச்சுட்டு உருவாங்க ஒரு அலை வரணும், அந்த அலை வந்துச்சுன்னா நான் வருவேன், அதுக்கு எல்லாமே பிஜேபி தான் காரணம். சோ அதுலதான் அந்த மாதேஷ் எல்லாம் பயங்கரம் தெருவா பயங்கர ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு ரஜினிகாந்த் ஒரு பெரிய மாற்றம் உண்டாங்க அப்படின்ட்டு. கடைசி இவருக்கு தோத்து போறோம் ஒரு பயம் வந்துட்டு அதனால பின்வாங்கிட்டாரு. இதான் உண்மை. நாம எல்லாத்தையும் நல்லபடியா போயிடும், யாரையும் பயிக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் வேற நெருங்கிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப வந்து விஜயகாந்த் அவருடைய ஒரு ஏற்பாடு எப்படி வந்து ஊரே கொண்டாடிச்சு உங்களுக்கு தெரியும். சோ ஊர் முழுக்க எல்லாரும் விசுவாசம் தான் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் போக கிடைக்கணும் அப்படின்னு நாம வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஆட்சி எப்ப இருக்குன்னு தெரியாது. சோ எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா போயிடும், எதுக்கு நம்ம பயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து ஒரு ரிட்டர்ன் ஆயிட்டாரு.
நான் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ரைட், அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நீங்க அரசியலுக்கு வர்றதும் வராது. ஆனா இப்ப எதுக்கு தேவையில்லாம விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு உங்க அண்ணன் பண்றாருன்னா, நீங்க உங்களுடைய பிரபலத்தை அடையாளம் வச்சாலும் உங்க அண்ணன் விமர்சிக்காரு. இப்ப எல்லா இதுலயும் எப்படி போடுறான், ரஜினிகாந்தோட சகோதரர் ரஜினிகாந்தோட சகோதரன் போடுறான். வேற அவரு சத்யநாராயணன் வெறும் சத்யநாராயணன் போட்டா அவர் யாருக்கா தெரியுமா? அப்போ உங்களுடைய பிரபலத்தை அவர் யூஸ் பண்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில ஒரு அடையாளம் இருந்து அவர் பேசுறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய அடையாளத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அது நீங்க தான் பொறுப்பு. நீங்க சத்தம் போட்டுக்கலாம் இல்லையா அவங்க அண்ணனை? அது என்னங்க உங்களுக்கு என்னங்க விஜயவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல நான் கேட்கிறேன். சோ இதை பார்த்துட்டு மக்கள் உங்கே புரிஞ்சுக்க. அப்ப இதுக்கு பின்னாடி யாருக்கிட்ட முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவருக்கு எப்போதுமே விஜய் மேல ஒரு பொறாமை இருக்கு. ஏன்னா தன்னை தாண்டி வந்துட்டு அதாவது தன்னை பார்த்து சினிமாக்கள் வந்து இப்ப தன்னை மீறி ஒரு அரசியல இவ்வளவு பெரிய ஒரு ஆண்மையா வளர்றத இவரால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா இவர் வரணும்னு நினைச்சா அந்த அரசியல வர முடியாம போயிட்டுல. இவரு இப்ப விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் காலத்தை வச்சு ரஜினிகாந்த் போட்டு பிறந்துட்டே இருப்பாங்கல்ல. சோ அதனால விஜய் அவர் தோக்கணும் அப்படிங்கிற மனசுல ஒரு இயக்கம். சோ அதான் சிம்பாலிக்கா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. இடையில இல்லன்னா எதுக்கு சீமான கூட்டியாரில பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இவருக்கு. சீமான் இவர மானங்கட்டத்தாம என்னென்ன கேள்வி கேட்டான். சீமான் ஆகட்டும், சாட்டை எல்லாம் குடும்பத்தையே ரஜினிகாந்த் குடும்பத்திலே பச்சை பச்சையா கேட்ட சாட்டை. இன்னும் அந்த வீடியோ இருக்கு. சீமானும் அதுக்கு மேல. அப்ப அப்படி கேட்ட ஒருத்தரையும் அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கண்ணு போனா எதுக்கு ரெண்டு கண்ணா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா? சோ அந்த காலத்துல உள்ளவங்க இந்த ஆட்கள்லாம். சோ அதனால விஜயாவுக்கு எதிராக கும்பு சீவர் இருக்கு. சீமான் அவர்ல கூப்பிட்டு வச்சு அரசியல் பேசுறது கேட்டா சீமான் அவர்கள் நான் வந்து வேட்டையன் படத்தை பத்தி நாங்க நல்லா அந்த படத்தை பத்தி நாங்க பாட்டுக்கு போனோம். அதே அப்பா இன்னைக்கு போனார்ல, இன்னைக்கு போனது மட்டும் இல்ல சீமான் அவர்கள் அதுக்கு இப்பதான் ஒரு வீடியோ போட்டோம். அதை ஒரு பாயிண்ட் சொல்ல வந்துட்டோம். அவர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா டயலாக் விட்டுருக்காரு. காமராஜர் இஷ்யூ போயிட்டு இருக்கலாம் அதை பத்தி. சோ காமராஜர் இறந்தப்போ அதிகமா அழுது அண்ணன் தான் சொல்லுவாங்க. எப்படி காமராஜர் இறக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாத்துல இறந்திருக்காரு. சோ ஆனா அண்ணா வந்து அழுதாராம் காமராஜர் இறந்ததுக்கு. எப்படி பரலோகத்துல போய்யா அது உருட்டுறன்னு முடிவாச்சு. நீ உருட்டுன காலம் நீ உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான். வெளியில திமுக போட்டு பொல பொழக்க வேண்டியது. அண்ணன் தம்பியில சேர்ந்து வரிசைக்கிட்டு அடிக்க வேண்டியது. திறமரில் போயிட்டு அண்ணன் ஒண்ணு டென்ஷன் ஆகுது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், டீல் கச்சிதமா கரெக்டா போயிட்டு இருக்கு, உனக்கு என்ன நீ சிஎம் நினைக்கிறது அவங்க சாமி என்ன நான் பாத்துறேன், என்ன மட்டும் தனியா விடு, நான் என்ன பண்ணுமோ நான் படிக்கிறேங்கிற மாதிரி வெளியில போட்டு திமுக மேல அப்படி பயங்கரம் போட்டு அடிக்க வேண்டியது. அதாவது திமுக ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்படி பிரியாரத்துக்கு போட்டு பழக்க வேண்டியது. சோ எல்லாத்தையும் பண்ண அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து பயங்கரமா கொந்தளிப்பாங்க. கடைசியா திரையில விட்டு அண்ணன் என்ன அப்படி காலைல வந்துட வேண்டியது. இப்ப அப்படிதான் போயிருக்காரு. கலைஞர் இறந்தப்ப கூட போனாரு. ஆனா இன்னைக்கு மூக்க முத்து இருந்ததுக்கு ஸ்டாலின் வரலையும் பாக்காரு. சோ மூக்க முத்துக்கு அவரோட வீட்டுக்கு தானே போனோம். யோக்கியமான ஏக்கு ஸ்டாலின் போய் பார்க்கணும். சோ அவங்க நல்லவரா சரி ரைட்டு நடத்துங்க, ஏதோ நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அதாவது நம்மளுக்கு கீழே இருக்க பையன் நம்மளுக்கு அடுத்தாப்புல வந்து ஒரு தலைமை ஒரு பையன் இப்படிக்குள்ள வளர்ந்து வரானா அப்படிங்கிற ஒரு உடுகுற வஞ்சம் இருக்குங்க. அது உண்மையிலே அவர் மனசுல இருக்கு. இல்லாமலாம் யாரு அது வந்து பெருந்தன்மையா அப்படியா. அதாவது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மாஸ் தான். அவர் சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் தான் தளபதி விஜய் அவர்கள். அதுல நான் கன்ஃபார்ம் கரெக்டா இருக்கேன். 100% கரெக்ட். அதெல்லாம் உறுதியும் மாற்றம் கிடையாது. ஆனா நல்ல மனுஷன் உயர்ந்த மனுஷன் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரோட விஜய் அவர்கள் மேலதான். அவர் அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா அவர் அரசுக்கு வாரங்கிறக்காண்டி பண்றதா வரல. அவரு இந்த மக்களுக்காக அதாவது அதுதான் நீங்க பாக்கணும். அதை துடிக்குது இல்ல, தமிழனுக்கு ஒரு பிரச்சனை தமிழன் தான் துடிக்கும், அவர் துடிக்கல இல்ல. சோ அவர் எல்லா இடத்துலயும் நின்று இது எது வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிருங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர் எவ்வளவு கோடி கோடி சம்பளிச்சு எவ்வளவு கல்யாணம் கட்டிச்சிருக்காரு. இடையில ஒரு வெள்ள பதிப்பாண்டி மக்கள் தங்குறதுக்கு இடம் இல்லாம அலையறாங்க. அப்போ ஒவ்வொரு நடிகரும் அஜித்குமார் வரைக்கும் தங்களுடைய வீட்டை வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு. சோ அப்படி ஒவ்வொருத்தவங்களால முடிஞ்ச உதவி பண்ணாரு. ஆனா அந்த ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ராகவேந்திர மண்டபத்துல யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவருடைய மனைவி உடனடியாக அது வந்து உள் பராமரிப்பு வேலை நடக்கிற ஒரு போட மாட்டாங்க. இந்த ராகவேந்திர கல்யாணத்துல தங்க விடாதான். அவ்வளவுக்குள்ள தமிழ்நாட்டில இருந்து கோடி கோடியா சம்பாதிச்சு இந்த மக்கள் எல்லாம், அதாவது சில பேர்லாம் இப்படி ரஜினிகாந்த் வரும்போது அன்னைக்கு ஒரு கிறுக்கு பையெல்லாம் சூடத்தை கையில வச்சுட்டு இப்படியே கும்பிடலாம் பார்க்கும்போது கேவலமா இருந்துச்சு. சோ அவரு உங்களை எந்த லெவலில் வச்சிருக்காரு அந்த லெவலில் வச்சிருக்காரு. நீங்க வந்து இவ்வளவுக்குள்ள பண்ற பக்கம் பைத்தியக்காரமா இருக்கு. சோ அதனால இந்த நாட்கள் எல்லாம் இன்னுமே பாத்தீங்கன்னா மாச வெளியூரத்துல பெரிய மனுஷன் கணக்கு அழிஞ்சிட்டு இருக்காங்க. சோ அவருடைய தனிப்பட்ட அவருடைய எந்த இதுக்கு நம்ம வந்து இது கிடையாது. யாருமே பாத்தீங்கன்னா தாங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் மக்களுக்கு வந்து கொடுக்கணும், எல்லாரும் மக்களுக்கு கொடுக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான். அதெல்லாம் நம்ம சொல்லல. ஆனா ஒரு பொது வெளியில மக்களுக்காக கொஞ்சமா இவ்வளவு பண்ண வேண்டாம், கொஞ்சமா கிள்ளியாவது பண்ணலாம்ல. அதை இது வரைக்கும் அவர் கொஞ்சம் கூட செஞ்சது கிடையாது. சோ அதனாலதான் நம்ம அவருக்கு எதிராக பேசிட்டு ஏன்னா அப்படி இருக்கும்போது இவரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணனை விட்டு இப்படிலாம் பேசுறது சரியா? சில பேர் சொல்லலாம் அவருடைய அண்ணன் பேசுக்கு அவரு எப்படி பொறுப்பாக முடியும். அப்படிலாம் கிடையாது. இது முதல் முறை எடுத்திருந்தா அவர் பொறுப்பாக முடியும். இதுக்கு முன்னாடி அவர் பேசிக்காரு. அப்பவே ரஜினிகாந்த் அவர் சத்தம் போட்டு இருந்தாருன்னா அவர் இப்ப பேச மாட்டாரு. சோ நிருபர் ஏதாவது கேட்டா கூட நோங்க கேள்வி தவிர்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா அப்படி போகாம உட்காந்து வேணும்னு சொல்றாருல்ல. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் செயல்படுறாங்க, எப்படி வன்மத்தை கக்குறாங்க விஜய் மேல அப்படின்ட்டு.
சோ இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.